ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட்டட் மெக்கானிக்ஸ். இதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 வீடியோஸ் வந்துட்டு இன்பிட்வீன் டாபிக்ஸாக இருக்கும். லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோஸ் தான் உங்கள் சிலபஸோட ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றது. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி இது அதோட 3ஆவது வீடியோவாக போடுறோம். ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் மெக்கானிக்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இதுக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. ஸோ இந்த வீடியோ நான் போடுறேன். இதுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிள் வருதுங்கிறத பார்த்து தான் நெக்ஸ்ட் ஃபர்தராக வீடியோ போடணுமான்னு பார்க்கணும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம மெக்கானிக்ஸில் பார்த்த டாபிக்ஸ் லாஸ்ட் 2 வீடியோஸ் ப்ளஸ் இந்த வீடியோஸில் பார்த்த சப் டாபிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எஸ்பெஷலி யூஜி டிஆர்பி 24ல் வந்திருந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்கலாம். நம்ம கடைசியாக இந்த டாபிக்ஸோடு தான் முடிச்சிருந்தோம். அதாவது கோப்ளேனர் ஃபோர்ஸஸ்னால் ஒரு பொருள் மேலே செயல்படுகிற எல்லா விசைகளோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரே தளத்தில் இருக்கணும். அதாவது ஒரு 2D பிளேனில் அமைஞ்சிருக்கணும், 3Dக்கு போகக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஒரு கோப்ளேனர் ஃபோர்ஸஸ். அதில் 2 டாபிக் இருக்குது. ஒன்று கான்கரண்ட், அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்னொன்று நான் கான்கரண்ட். கான்கரண்ட்னா வேறு எதுவும் இல்லை, அந்த எல்லா விசைகளோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரே புள்ளியில் இருக்கணும். அப்படி சொல்லி நம்ம இந்த படத்தை வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்லேஷன் அக்கர் ஆகும். அதோட கண்டிஷன்ஸ் தான் இது. அதாவது ரொட்டேஷன் வந்து கிடையாது, டிரான்ஸ்லேஷன் உண்டு. அப்படிங்கிறதுக்காக தான் டிரான்ஸ்லேஷன் நாட் ஈக்குவல் டு 0, ரொட்டேஷன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். அடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் நான் கான்கரண்ட் கோப்ளேனர் ஃபோர்ஸஸ். சேம் கண்டிஷன்ஸ் தான். நான் கான்கரண்ட்ங்கிறதுனால இதில் வந்துட்டு அங்கே ஒரே புள்ளியில் சந்தித்தது இங்கே ஒரே புள்ளியில் சந்திக்காது. ஓகேவா? ஸோ ஒரே புள்ளியில் சந்திக்காத பட்சத்தில் இதில் வந்து இதோட படத்தை நீங்களே பாருங்கள். ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, எல்லா பக்கத்துலேயும் சும்மா சகட்டு மேனிக்கு ஃபோர்ஸஸ் வருது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் வருது. அப்போ இப்படி வர பட்சத்தில் இங்கே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷனும் ஃபார்ம் ஆகும், டிரான்ஸ்லேஷனும் ஃபார்ம் ஆகும். ஸோ G நாட் ஈக்குவல் டு 0, R நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நகர்த்தவும் செய்யும், சுழச்சவும் செய்யும். ஓகேவா? இதோட ரிசல்டன்ட் இது. அதுக்கப்புறம் ஜியோட வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கண்டிஷன்ஸையும் அதோட ரிசல்ட்டே நம்ம வரைஞ்சிருக்கோம் ஒரு டேபிள் மாதிரி. அதாவது ஆரோட வேல்யூவும் ஜியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலைன்னு அர்த்தம். அப்படின்னா அது ஈக்குலிபிரியம், அதாவது சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஆர் 0வாக இருந்து G நாட் ஈக்குவல் டு 0னா அங்கே ரொட்டேஷன் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பியூர் கப்பிள். அதுவே ஆர் நாட் ஈக்குவல் டு 0, G நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு சிங்கிள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதுவே ஆர் நாட் ஈக்குவல் டு 0 பட் G ஈக்குவல் டு 0, ரொட்டேஷன் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் மட்டும் அக்கர் ஆகுதுன்னா அது சிங்கிள் ஃபோர்ஸ் அட் ஆரிஜின். அதாவது ஆதி புள்ளியை பொறுத்து அங்கே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டண்டோட ஈக்குவேஷன் என்னன்னா இதுதான். இல்லை G என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினை பொறுத்த திருப்புத்திறன். ஓகேவா? ஒரிஜின் வந்துட்டு 0,0 நம்ம எடுத்துப்போமா, அதோடைய திருப்புத்திறன். இதில் இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும். சாரி, இதில் ப்ளஸ் வராது, இல்லை மைனஸ் வரும். ஓகேவா? ஏன்னா இந்த ரெண்டையுமே ஈக்குவேஷனுக்கு இங்கே கொண்டு போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் இங்கே சைன் மாறிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன், ஈக்குலிபிரியம் அண்டர் 3 கோப்ளேனர் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு 3 கோப்ளேனர் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது 2 விதத்தில் இருக்கணும். ஒன்று கான்கரண்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேரலாக இருக்கணும். இது இன்னொரு பின்னாடி ஒரு படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கான்கரண்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரே புள்ளியில் சந்திக்கணுங்கிறது. நம்ம ஒரே புள்ளியில் சந்திக்கிறதுக்கு ஒரு படம் ப்ரீவியஸாக வரைஞ்சிருப்போம். இந்த இருக்குல்ல இது, அதாவது நம்ம கொடுக்குற விசை வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரே புள்ளியை தொடரணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. அதாவது இப்போ இன்னொரு படத்தை பாருங்கள். இப்போ நான் வந்து இங்கே F1 விசை, F2 விசை, F3 விசை இப்படி இதில் விழுதுன்னு வைங்க. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த 3மே ஒரே பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டா அப்போனா இது வந்து ஒரு கான்கரண்ட். அதுக்காக இனிஷியலாகவே அது ஒரே புள்ளியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த 3மே 3 லைன் ஆஃப் ஆக்ஷனும் அதில் எத்தனை இருக்கோ அத்தனை லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரே புள்ளியில் சந்திச்சா அது கான்கரண்ட்.
ஸோ இப்போ இது வந்து கான்கரண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சிருக்க படம் இல்லையா, இப்படி வர்ற பட்சத்தில் இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே எந்த விதமான ரொட்டேஷனும் நடக்காது, எந்த விதமான டிரான்ஸ்லேஷனும் அக்கறாகாது. ஏன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு எல்லாமே ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே உள்ளவங்க ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறாங்கன்னு வைங்க, இவங்க ஒரு 20 நியூட்டன், இவங்க ஒரு 10 நியூட்டன், அப்படி ஒரு கரெக்டான கண்டிஷனில் தள்ளுற பட்சத்தில் எல்லாமே இதாகி இந்த 3 விசைகளோட கூடுதல் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும், ரொட்டேஷனும் நடக்காது, டிரான்ஸ்லேஷனும் நடக்காது. அதே மாதிரி பேரலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று கான்கரண்டாக இருக்கணும், இல்லைன்னா பேரலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பேரலால்னாலும் நமக்கு தெரியும் இணை விசைகள். இப்போ இணை விசைகள் நம்ம போட்டிருக்கோமா, இப்போ இங்கே வந்துட்டு 10 நியூட்டன்லேயும் 20 நியூட்டன்லேயும் இங்கேருந்து இங்கே தள்ளுறாங்க. ஆனால் இங்கேருந்து ஒருத்தங்க 30 நியூட்டனில் தள்ளுறாங்கன்னு வைங்க, ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருமா? அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயும் எந்த டிரான்ஸ்லேஷன் ஆக்காது, ரொட்டேஷனும் ஆக்காது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஈக்குலிபிரியமாக ஆயிரும். ஓகேவா? 3 ஃபோர்ஸஸ்க்கு இந்த கண்டிஷன். அதுவே 2 ஃபோர்ஸஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த இருக்குது பாருங்கள், 2 ஃபோர்ஸஸாக இருந்தால் அது கண்டிப்பாக கப்பலாக இருக்கணும். 3 ஃபோர்ஸஸாக இருந்தால் கான்கரண்டாக இருக்கலாம், இல்லை பேரலாக இருக்கலாம். 2 ஃபோர்ஸஸாக இருந்தால் கண்டிப்பாக கப்பலாக இருக்கணும். கப்பல்னால் நமக்கு தெரியும், மேக்னிடியூட் சேமாக இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது மேலே தள்ளுறதோ அது கீழே தள்ளுறதோ ஈக்குவல் ஆயிருமா? அப்போ அங்கே எந்த ஆக்ஷனுமே நடக்காது. ஸோ 2 ஃபோர்ஸஸ்க்கு கண்டிஷன் கப்பலாக இருக்கணும், 3 ஃபோர்ஸஸ் கண்டிஷனுக்கு கான்கரண்ட் ஒரு பேரலாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தியரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளியில் சந்திக்கிற 3 விசைகள் PQR இது வந்து ஈக்குலிபிரியமாக இருந்தால், அதாவது சமநிலையில் இருந்தால், அந்த ஒவ்வொரு விசையும் மற்ற 2 விசைகளோட இடைப்பட்ட கோணத்தோட சைன் மதிப்புக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இப்போ Pங்கிற விசையை வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா காமா யாருன்னு பார்ப்போம். ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா யாருன்னா QR விசையோட இடைப்பட்ட கோணம், பீட்டா அதே மாதிரி தான் ஆருக்கும் Pக்கு இடைப்பட்ட கோணம், காமா அதே மாதிரி தான் Pக்கும் Qக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போது P மற்ற 2 விசைகள்னால் Qக்கும் Rக்கு இடைப்பட்ட கோணம் இது ஆல்ஃபா, இதோட சைன் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போது இப்படி எழுதலாமா, P ப்ரொபோஷ்னல் டு சைன் ஆல்ஃபா, இப்படி போடலாமா? இதே நம்ம ப்ரொபோஷ்னலை நீக்கிட்டு போட்டால் எப்படி போடுவோம்? P ஈக்குவல் டு K இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இப்போ கேவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம்னா P பை சைன் ஆல்ஃபான்னு எழுதலாமா? அதுதான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு K போடனாலும் ஓகே, போடலாட்டியும் ஓகே தான். ஓகேவா? அதுதான் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தது லா ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளையும் சேம் தான், ஒரே புள்ளியில் செயல்படுற 3 விசைகளோட அளவையும் திசையையும் நம்ம வந்துட்டு ஒரு முக்கோணத்தோட பக்கங்களாக ஒரே வரிசையில் குறிக்க முடிஞ்சால் அது ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே வரிசையில் குறிக்கணுங்கிறதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ABC. இப்போது இதில் PQRங்கிற விசைகளும் செயல்படுது. இதோட டைரக்ஷனை பாருங்களேன், இந்த P விசை எப்படி போகுது? இப்படி போகுது. A to B Rனா B to C P, C to A Q, அதாவது ஒரு கண்டினியூஷனாகவே இருக்கும் பாருங்களேன். A to B போவோம், B to C போவோம், C to திருப்பி Aக்கே வந்துடும். ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளாக இருக்கா, க்ளோஸ்டு ட்ரையாங்கிளாக இருக்குது. இப்படி எந்த ஒரு 3 விசை செயல்பட்டு ஒரு க்ளோஸ்டு ஃபார்ம் உருவாக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சமநிலையாக மாறிடும், ஈக்குலிபிரியமாக மாறிடும். அப்போ நம்மளால் இந்த ஒரே வரிசையை எழுத முடியுதா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த அளவையும் 3 விசைகளோட அளவு, இதான் விசைகளோட அளவு, அதையும் அதனுடைய திசையையும் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோமா, இதை ஒரே வரிசையில் குறிக்க முடிஞ்சா, ஒரே வரிசையில் குறிச்சிருக்கோமா, ஒரு வரிசையாகவே போது பாருங்கள். இப்படி டைரக்ஷன் மாறாமல் சேம் இதே ரொட்டேஷன்லேயே போது பாருங்கள், ஒரே வரிசையில் போதா. இப்படி நம்மளால் பண்ண முடிஞ்சா அது ஈக்குலிபிரியம். இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். P வந்துட்டு BC பக்கத்தில் இருக்கா, அப்போ அது QCA பக்கத்தில் இருக்கும், இதெல்லாம் ஈக்குவல். அவ்வளோதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், 3 வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எப்போ இருந்து 12ல் ரொம்ப ப்ரீவியஸ், ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டினை திருப்பியும் ரீசெண்டாக 24ல் கேட்டிருக்காங்க, 12 வருஷம் கழிச்சு. ஓகேவா? அந்த அளவுக்கு பழைய கொஸ்டின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 3 ஃபோர்ஸஸ் PQR ஆக்டிங் அலாங் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படி கொடுத்துருக்கோம். ஈக்குலிபிரியம்னு கொடுத்துருக்கோம். அப்போ பின்வருவனச்சில் எது உண்மைன்னு கேட்டிருக்கு. இது வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த கண்டிஷன்ஸ் தான் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அலாங் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு இதை குறிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, முக்கோணத்தோட பக்கத்து வழியாக விசைகள் செயல்பட்டுச்சுன்னா அதோட கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் B. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நான் ப்ளஸ் தெரியாமல் எழுதிட்டேன். ஓகேவா? ப்ளஸ் கிடையாது, ஈக்குவல் தான், அது மிஸ்டேக் பை எழுதிட்டேன்.
ஸோ இதோட ஆப்ஷன் வந்துட்டு பி தான் வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவும் UGTRB 24 கேட்ட கொஸ்டின் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கி அலாங் த சைட்ஸ் தான் போகுது. இதில் வந்துட்டு அலாங் த சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோர்ஸ் எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த இன்சென்டர். இன்சென்டர்னால் இங்கே என்ன ஆன்சர் பார்க்கலாமா? இன்சென்டர் P + Q + R = 0. இதை வந்து வீடியோ நடத்தும் போதே நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதை பார்த்துருக்கவங்களுக்கு அது டக்குன்னு தெரியும். ரீசன்ட் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் 21 பாலிடெக்னிக்கில் கேட்டுட்டு 24 கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூஜியில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ்னாலே ஒரே டைரக்ஷனை பார்த்து போகிற இணை ஃபோர்ஸஸ். அப்புறம் P > Q. அந்த ஃபோர்ஸஸ் PQன்னு வச்சுருக்கோம். P வந்துட்டு Qவை விட பெருசாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் தே ஆர் இன்டர்சேஞ்ச் இன் பொசிஷன். அதோட பொசிஷனை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்துட்டு அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் இஸ் டிஸ்பிளேட் த்ரூ ஏ டிஸ்டன்ஸ். அதாவது ரிசல்டன்ட் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்ஷன் இப்போ P இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது PQ. இப்போது ரிசல்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதோடைய ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக அதுக்கு பக்கத்தில் தான் ரிசல்டன்ட் இருக்கும். இப்போ ரிசல்டன்ட் Rன்னு வச்சுக்கலாமா? அப்போ R Pக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா Pயும் Qவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னு. அப்போது ரிசல்டன்ட் போகிற அந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதோடைய அது வந்து இப்போ என்ன டிஸ்டன்ஸில் மாறும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு பெரிய ஈக்குவேஷன் வரும். அதை நம்ம பார்க்கண்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு மேலே P - Q, கீழே P + Q × D. இந்த டிஸ்டன்ஸில் தான் இப்போது அந்த ரிசல்டன்ட், அந்த நியூ ரிசல்டன்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். 2006 PGTRBயில் கேட்டது. எவ்வளோ பழைய ஒரு கொஸ்டினை ரீசெண்டாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் 2 forces about any point in their plane is equal to the moment of their resultant about the same point. This theorem is known as. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். அதாவது என்னென்னா ஒரு தனித்தனி ஃபோர்ஸோட கூடுதல் வந்துட்டு சம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் 2 forces. ஓகேவா? இந்த ரெண்டு தனித்தனி ஃபோர்ஸோட மூமெண்ட்ஸோட கூடுதல் ஈக்குவல் டு ஒரு ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன தியரம்? வேரிகோன்ஸ் தியரம். ஓகேவா? ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. இதில் எல்லாமே 24 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக ஏன்னா வீடியோ நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கீழே ஆப்ஷன் இதுன்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க கொஸ்டின் நம்பர் போட்டு. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்குங்கிறது தெரியும். இன்னும் கூட நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? பழைய கொஸ்டின்ஸ் புது கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால் போட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட டாபிக்ஸ்க்கு எனக்கு கிடச்ச ரெஸ்பான்ஸ் இதுக்கு இல்லை. ஆனால் இப்போ தான் நியூ சேனல். ஓகேவா? எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சா மட்டும்தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா கம்மிங் இயரில் எல்லா சிஸ்டமும் மாறுது. ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் மெனக்கெட்டு பாருங்கள் அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா மட்டும் பாருங்கள். ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலான்னா அவங்களுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கமெண்ட்டை கண்டிப்பாக கீழே கொடுங்க. புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.